this tough path for me? ஏன் பாதையில மட்டும் ஏன் இவ்வளோ கரடு முரடாகுது, கல்லும் முள்ளுமா இருக்குது, நான் கால் குத்தி ரத்தம் வருது. ஆனா மத்தவங்கள பார்க்கும்போது அவங்க பாதையெல்லாம் அப்படியே they traveling on smooth roads, அப்படியே ஸ்மூத்தா போகுது மத்தவங்க வாழ்க்கைலாம். என் வாழ்க்கை மட்டும் அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. மத்தவங்க எல்லாம் இப்படி நடந்து சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போறான், புரியுதுங்களா? நம்ம எப்படி போறோம்னா கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி நடக்கல, நீ இப்படி மேல ஒரு மலையை ஏறுகிறாய், நீ ஹிமாலயாஸை ஏறுற, மத்தவங்க இங்க போறா. அதனாலதான் உன் பாதை கஷ்டமா இருக்குது. நீ ஏறி முடிப்பதற்குள்ள your legs and your hands will become strong. முக்கியமா உன்னை குறித்த சாட்சி மாறி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, இந்த கஷ்டமான இருளான பாதைக்கான காரணம் என்னன்னா, வாழ்க்கையில ஒரு புது சாட்சி வரப்போகுது. உன்னை பார்க்கிறவர்கள் இப்படி இருந்தாங்களே, இவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்களே, இவங்களா இதுன்னு கேள்வி கேட்டு ஆச்சரியப்படுத்தக்கும்படியாக கர்த்தர் இந்த பாதையை அலோவ் பண்ணாரு. இந்த பாதையை நீ ஏறி முடிப்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?